கோவை மாநகராட்சி கூட்டத்தில் ஒரு காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் வந்து 40 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குது. அதுக்கான பில்லு எல்லாமே எங்கள் முன்னிலையில் தான் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அதில் ஊழல் வந்து நடந்திருக்கு. இதுக்கு ஆணையரோட பதில் என்ன? அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும். ஆணையர் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே சென்று ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க. திமுக உறுப்பினர்கள் எல்லாமே அவரை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு பெண் நபர் மட்டும் அந்த காங்கிரஸ் உறுப்பினர் மேலே வந்து ஆக்ரோஷமாக வந்து செயல்படுறாங்க. அந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த ஆணையர் வந்து இடத்துலையும் வந்து பதிலளிக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப சைலண்ட்டாகவே உட்காந்துருக்காரு. அடுத்து 5 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனையோ கவுன்சிலர் மீட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். அப்போ எதுலேயுமே வந்து ஊழல் நடக்கலை, எதுலேயுமே வந்து மோசடியாக வந்து பில்லு வந்து அவங்க பாஸ் பண்ணல. இப்போ கோவையில் நடந்ததில் மட்டும்தான் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையா? கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கேள்வி வரும்னு நினைக்கிறேன். கவுன்சிலர் அவங்களோட பணி தான் என்ன? ஒவ்வொரு வார்டுக்கும் அந்த வார்டை மேம்படுத்துறதுக்கு நிதி வந்து ஒதுக்குவாங்க. அந்த நிதி வந்து சரியாக வந்து செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகத்தை மேற்பார்வையிடுறதே இவங்களோட வேலை தான், அந்த கவுன்சிலரோட வேலை தான். ஒவ்வொரு வார்டோடைய அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறது எல்லாமே இந்த கவுன்சிலர் தான். அங்கே இருக்க தண்ணி வசதியாக இருந்தாலும் சரி, தெருவிளக்காக இருந்தாலும், சாலையாக இருந்தாலும் சரி, சாலையோ இருக்கக்கூடிய அந்த டிச்சாக இருந்தாலும் சரி, சாலையோரம் இருக்கக்கூடிய அந்த வடிகால் அமைப்பாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பொறுப்பு அந்த கவுன்சிலர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த வார்டு மக்கள் ஏதாவது வந்து குறை சம்மதம் மனு கொடுத்தாலும் அந்த கவுன்சிலர் வந்து அந்த மனுவை வாங்கிட்டு அது மீது வந்து உரிய வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பொறுப்பும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாமே முழுமையாக 100% சரியாக நடக்குதா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரியே. கோவை மாவட்டத்தில் அந்த ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் 40 கோடி ஊழல் அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லுமே எத்தனை ப்ராஜெக்ட் இருந்திருக்கும்? அப்போ எவ்வளோ கோடி வந்து அவங்க வந்து ஊழல் பண்ணியிருப்பாங்க? கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஏடிஎம்கே எதிர்க்கட்சியாக வந்து செயல்பட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ ஊழல் வந்து நடந்திருக்கும். எத்தனை ஊழலுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட ரீதியான போராட்டம் வந்து நடத்தியிருக்காரு. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேருக்கு இடையிலையும் மறைமுக கூட்டணி இருக்கிறது உண்மைதானே? 40 கோடி ரூபா வச்சு எத்தனையோ ஸ்கூல்ஸை வந்து நம்மளால் கட்ட முடியும், தரமான கல்வியை கொடுக்க முடியும். அதே மாதிரி தரமான மருத்துவம் கிடைக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடையும் நம்ம செஞ்சுருக்க முடியும். ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஊழல் எப்படிலாம் செய்யலான்னு சொல்லிட்டு மட்டுமே முழுமையாக வந்து எல்லாமே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கையிலும் வந்து நம்ம செயல்படுவோம். நம்ம அரசாங்கத்துக்கு வரிப்பணமாக கடன் கொடுக்குறோம். அந்த கடனை நல்ல திட்டங்கள் மூலியமாக வந்து நம்ம வசூல் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அப்படி வசூல் பண்ணுறப்ப நம்ம முழுமையாக வந்து வசூல் பண்ணுறோமா? அதாவது ஊழல் எங்கேயுமே நடக்காமல் எல்லா திட்டங்களும் வந்து சரியாக செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோமா? இல்லை. அப்படி பார்க்காத ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே தான் நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள்லேருந்து நண்பர்லேருந்து எல்லாருமே யாரெல்லாம் வந்து அந்த பொறுப்பில் இருக்காங்களோ எல்லாருமே நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. 40 கோடி ரூபா ஊழலை வந்து வெளிக்கொண்டாந்துட்டோம், நமக்கு மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் கவுன்சிலர் வந்து நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 40 கோடி ரூபா ஊழலை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, அது உண்மை தான். போன ஆட்சி காலத்தில் எத்தனையோ ப்ராஜெக்ட் வந்து நடந்திருக்குமே, ப்ராஜெக்டில் கூட ஊழல் நடக்கலை. நம்ம மக்கள் எல்லாம் அவ்வளோ முட்டாள் நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பயனும் இல்லை. ஏன்னா அடுத்து உள்ளாட்சி எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இப்போ இருந்தே அனுதாபத்தை தேடினா தானே நமக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்கும். எனக்கு என்னமோ அப்படி தான் மக்களை தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள்.